உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டுல கடக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். கடக ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல அதிர்ஷ்டம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு நடக்கலாம். அதாவது சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. இந்த சனி பகவானால் உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படலாம். ஆரம்பத்துல சோதனை தந்தாலும் பிறகு ஒரு நல்ல சாதனையான பலன்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் மீனராசி. மீனராசியில ராகு பகவான் அமரும் பொழுது கண்டிப்பாக கெடுபலன்களை தரமாட்டார். அதற்கு பதிலாக ஒரு நல்ல பலன்களை தந்தே ஆக வேண்டும். சனியும் ஒரு பாவ கிரகம், ராகுவும் ஒரு பாவ கிரகம். இந்த கிரகங்களால் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன் இந்த 2024ஆம் ஆண்டில் காத்து கொண்டிருக்கிறது. இப்ப வேணாலும் நீங்க புலம்பலாம், நாமவே கடன்ல இருக்கோம், வேலை இல்லாம இருக்கோம், ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்க நமக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்ட்டு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே புலம்புறீங்க. சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே புலம்புறீங்க. அதாவது அதிர்ஷ்டம்ன்றது எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் உங்களை தேடி வரலாம். இப்போ வேணும்னாலும் கடகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இருக்கலாம். அஷ்டம சனி, 9ல ராகு, 10ல குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் 10ல இருந்தா ஒரு பழமொழி கூட இருக்கு, 10ல் குரு இருந்தால் பட்டம் பதவி பறிபோகும். பட்டம் பதவி பறிபோனாலும் கூட குரு பகவான் கடகராசியில உச்சமடையக்கூடிய கிரகம், கடகராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய கெடுபலன்களை தரமாட்டார். கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை தான் தருவார். பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல அமரும் பொழுது அற்புதமான பலன்களை வழங்குவார். ஒரு நல்ல அதிர்ஷ்ட பலன்களை வழங்குவார். அந்த வகையில மே மாதத்துல குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோக பலன்கள் உண்டாகும். இந்த 2024ஆம் ஆண்டுல குரு பகவானினுடைய சஞ்சாரத்துக்கு பிறகு, அதாவது குரு பகவானினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு லாபஸ்தானத்துல குரு பகவான் வரும் பொழுது மே மாதத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட பலன்களை கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க. அந்த அதிர்ஷ்ட பலன்கள் எப்படி வேண்டுமானாலும் எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது உங்களுடைய சக்திக்கு ஏற்பவோ இல்ல உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்பவோ, நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவோ, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்பவோ ஒரு நல்ல அதிர்ஷ்ட பலன்களை 2024ஆம் ஆண்டில் கடகராசிக்காரர்கள் அனுபவித்தே தீருவீர்கள். ஒரு சின்ன கதையின் மூலம் அதிர்ஷ்டம் எப்படி நம்மளை வந்தடையும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு கிராமத்துல ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கணவன் மிகவும் சோம்பேறியானவன், எந்த வேலைக்குமே போக மாட்டாரு. மனைவிதான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு கணவனை காப்பாத்திட்டு கணவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரியே வெகு நாட்கள் போயிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கணவர் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரா, எப்ப பார்த்தாலும் வீட்டிலேயே இருக்காரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவன் அரசருடைய அரண்மனையில ரகசிய காவலரா இருக்காங்க, இரவு மட்டும்தான் அவருக்கு வேலை அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அதை முழுசா நம்பிடுறாங்க. இதே மாதிரியே நாட்கள் போயிட்டு இருக்கு. எப்பயும் போலவே ஒரு நாள் மனைவி வேலைக்கு போயிட்டு வரா. வந்த உடனே அடுப்புல சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடை வச்சுட்டு கணவன்கிட்ட சொல்றாங்க, இதே மாதிரி நான் வெளியே போய் கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரேன், சோறு மட்டும் கொஞ்சம் அடுக்கி வைங்க, அப்படியே விட்டுடாதீங்க, சோறு பொங்கிடும் அப்படின்ட்டு கணவன்கிட்ட சொல்லிட்டு மனைவி வெளியே கிளம்புறாங்க. இந்த கணவன் அதை அறகுறையா கேட்டுட்டு, சரி எப்பயும் போலவே நம்ம மனைவி திட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா அசந்து தூங்கிடுறாரு. அந்த அம்மா வெளியில போய் ஜாமான் வாங்கிட்டு பார்த்தா சோறு ஃபுல்லாவே வெளியே பொங்கி வீணாயிடுது. வேகமா ஓடி சோறை வடிக்க வைக்கிறாங்க. உடனே கணவன்கிட்ட போய், நான் உங்கள்கிட்ட சொன்னது ஒரு சின்ன வேலை தான், இந்த சோறை மட்டும்தான் நான் வடிக்க சொன்னேன், நீங்க அதை கூட செய்யாம இவ்வளவு சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மனைவி பொறுமையா தான் கேட்கிறாங்க. உடனே அந்த கணவன் என்ன சொல்றான்னா, நானும் சாதாரண வேலை செய்யல, ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கேன்,
என்னுடைய ஒத்த கையால 100 பேத்த கொன்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே மனைவி ஆச்சரியமா, என்ன 100 பேத்த கொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இங்க பாரு அப்படின்னு காட்டுறாரு. பார்த்தா 100 கொசுவை கொன்னு இருக்காரு. தன்னுடைய ஒத்த கையால 100 கொசுவை கொன்னு இருக்காரு. அததான் அவருடைய கணவர் மிக பெருமையா அந்த மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே மனைவி இதை கேட்டுட்டு, வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, நான் வேற உங்களை மிகப்பெரிய வீரன்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போலவே மனைவி கிளம்பிடுறாங்க. இது அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி கேட்டுட்டு, ஒத்த கையால 100 பேர்த்த அடித்து கொன்ன வீரன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு இவருடைய புகழ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. நாடு முழுவதுமே பரவுது, ஒத்த கையால 100 பேர்த்த கொன்ன வீரன் அப்படின்ட்டு எல்லா பக்கமே ஃபுல்லா பரவிடுது. கடைசியில அரசருடைய காதுக்கு இந்த விஷயம் போகுது. இவருடைய கணவன் ஒத்த கையாலேயே 100 பேர்த்த கொன்னு இருக்காரு அப்படின்ற விஷயம் அரண்மனைக்கு எல்லாமே பரவி அரசருடைய காதுக்கே போகுது. அப்போ அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் அந்த நாட்டையே ரொம்ப அச்சுறுத்துது. இரவு நேரங்கள்ல ரொம்பவே கொள்ளை பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அரசர் கூட்டம் போட்டு என்ன சொல்றாருன்னா அமைச்சர்கள்ட்ட, இது மாதிரி அந்த கொள்ளை கூட்டங்களை பிடிக்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நம்மள்ட்ட தான் ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்காரு, நம்ம ஊர்லயே ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்காரு, அவருடைய ஒத்த கையால 100 பேர்த்த கொன்ன வீரன் இருக்காரு, அவரை வச்சு இந்த கொள்ளை கூட்ட கும்பலை நாம விரட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, அவரையே கூட்டிட்டு வாங்க, அவரை வச்சு கொள்ளை கூட்டத்தை விரட்டலாம் அப்படின்ட்டு உடனே அரண்மனை காவலர்கள் எல்லாருமே நேரடியாக அவங்க வீட்டை நோக்கி போயிடுறாங்க. போயிட்டு இது மாதிரி அரசரை உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த சோம்பேறி கிட்ட போய் சொல்றாங்க. அவர் உடனே எழுந்து, நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் வாட்டி செவனேன்னு வீட்டுல இருக்கேன், நான் ஏன் அரசரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் ஒத்த கையால 100 பேர்த்த கொன்ன வீரனாச்சு, ஏதோ அரசர் உங்கள்கிட்ட பேசணுமா, வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி, ஓகே, கூப்பிடுறாரு, நாம சோம்பேறின்னு தெரியாம நம்மளை மிகப்பெரிய வீரன் நினைச்சு அரசர் கூப்பிடுறாரு, சரி போய் என்னதான் கேட்போம் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போறாரு. போனவருக்கு அங்க ராஜ மரியாதை. எல்லாருமே 100 பேர்த்த கொன்ன வீரன் வாழ்க வாழ்க அப்படின்ட்டுலாம் கோஷம் போடுறாங்க. எல்லாருமே இவருக்கு மரியாதை கொடுத்து அரசர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அரசர் இவரை பார்த்து, வீரனே, உன்னால எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாகணும், நம்மளுடைய நாட்டையே இரவு நேரங்கள்ல ஒரு கொள்ளை கும்பல் ரொம்பவே அச்சுறுத்துது, நீங்க தான் அவங்கள எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த சோம்பேறி என்ன பண்றாருன்னா, நாமளே ஒரு சோம்பேறி, நம்மளை போய் இவர் மிகப்பெரிய வீரன் நினைச்சு இந்த மாதிரியான பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்ட்டு இவரே மனசுக்குள்ள ரொம்பவே புலம்புறாரு. சரி, இதோட நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு உடனே அரசர்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு குதிரை மட்டும் தாங்க அப்படின்னு அரசர்கிட்ட கேட்கிறாரு. அரசரும், இன்னும் ஒரே ஒரு குதிரை மட்டும் போதுமா, படை வீரர்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்றாரு. உடனே அமைச்சர் இருந்துட்டு, அவர் தான் ஒத்த கையால 100 பேர்த்த கொன்ன வீரனாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் ஏற்றி விடுறாரு. உடனே அரசரும், சரி ஓகே, நீங்க கேட்ட மாதிரியே ஒரே ஒரு குதிரையை தரேன், எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு குதிரையோட அந்த சோம்பேறியை வழி அனுப்புறாரு. அந்த சோம்பேறியும் குதிரையை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வரான். வந்தவன் தன்னுடைய மனைவி கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். இது மாதிரி அரசர் என்ன மிகப்பெரிய வீரர்னு நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு கொள்ளை கூட்ட கும்பலை என்ன வச்சு துரத்த சொல்லியிருக்காரு, இதோட என் கதை முடிஞ்சிச்சு, நீ பேசாம போய் கொஞ்சம் உங்க அம்மா வீட்டுல இரு, நான் இந்த குதிரையோட எங்கேயாவது ஓடி போய் தலைமறைவா இருக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு சேரலாம் அப்படின்னு சொல்றாரு மனைவி கிட்ட. மனைவியும் வேற வழி இல்லாம, சரி ஓகே, நீங்க போறதான் போறீங்க, நான் கொஞ்சம் உங்களுக்கு தின்பண்டங்கள்லாம் செஞ்சு தரேன், அந்த தின்பண்டங்களை எடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்ட்டு நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் செஞ்சு கட்டி தராரு கணவர்கிட்ட. கணவனும் அந்த தின்பண்டங்களை வச்சுட்டு குதிரை மேல ஏறி சவார் செஞ்சுட்டு போறாரு. அந்த சோம்பேறிக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி எப்படி இருந்தாலும் நாம சாகதான் போறோம், இதுக்கு நாம அரசர்கிட்ட சாகணும், இல்ல அந்த கொள்ளை கும்பல்கிட்ட சாகணும், விஷம் கொடுத்து சுத்தரலாம் அப்படின்னு நினைச்சு அந்த தின்பண்டங்கள் ஃபுல்லா விஷமா கலக்கிறாரு. கலக்கி அப்படியே மூட்டையை கட்டி அப்படியே சவாரி செஞ்சுட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாரு. போறவருக்கு கொஞ்சம் ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. சரி, நாம எப்படி இருந்தாலும் சாக போறோம், நைட்டு ஃபுல்லா இங்க தூங்கிட்டு காலையில தின்னுட்டு செத்துடலாம் அப்படின்ட்டு கீழே ஒரு மரத்துக்கடையில இறங்கி உட்காராரு தின்பண்டங்களோட. இரவு நேரத்துக்கு நல்லா அசந்து தூங்குறாரு. தின்பண்டங்கள் வாசம் அப்படியே மூக்க நுழைச்சு இரவு நேரங்கள்ல அந்த திருடர்கள் கும்பல் எல்லாருமே இவரை நோக்கி வராங்க. வந்தவங்க பேசாம இவரை கொன்னுட்டு இது எல்லாத்தையுமே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா இவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. உடனே அந்த திருடர்கள் கும்பல், சரி ஓகே, எதுக்கு இவரை நம்ம கொன்னுட்டு, நமக்கு தேவை தின்பண்டம் தான் அப்படின்னு நினைச்சு எல்லா தின்பண்டங்களையும் உட்கார்ந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க.
சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல எல்லாருமே செத்துடுறாங்க. இவர் கண் திறந்து பார்க்கும் பொழுது அந்த திருட்டு கும்பல் எல்லாருமே அப்படியே செத்து கிடக்குறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், நாம தின்னுட்டு சாக வேண்டியது இந்த திருட்டு கும்பல் எல்லாருமே தின்னுட்டு செத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா குதிரையை எடுத்துட்டு போறாங்க. உடனே அரண்மனையில எல்லாருமே இவரை வரவேற்கிறாங்க. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒத்த ஆளா போய் ஒரே இரவுல எல்லா திருடர்களையும் கொன்னுட்டாங்க, நீ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வீரன் தான் அப்படின்ட்டு அவருக்கு நல்லா பரிசுகள்லாம் கொடுத்து ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. உடனே அவரும் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. மனைவிக்கும் ஒரே சந்தோஷம். உடனே கணவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போல, அந்த கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு, இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியல அப்படின்ட்டு எப்பயும் போலவே சோம்பேறித்தனமா வீட்டிலேயே இருந்துடுறாரு. இந்த நாட்கள் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சொல்லிக்காம அந்த நாட்டுல இன்னொரு நாட்டினுடைய அரசன் வந்து படையெடுக்க வரா, மிகப்பெரிய படையோடு. இந்த நாட்டினுடைய அரசன் அந்த நாட்டினுடைய அரசனோடு போர் புரியணும். உடனே இந்த நாட்டு அரசனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, ரொம்பவே தடுமாறுறாரு. தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம தோக்கதான் போறோம், திடீர்னு சொல்லிக்காம படையெடுத்து வந்துட்டாங்க, நம்மளால இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்ட்டு கேட்கிறாரு. உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நம்மள்கிட்ட தான் ஒத்த கையால 100 பேர்த்த கொன்ன வீரன் இருக்கானே, அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசர், ஓ நல்லா கூட்டிட்டு வாங்க அவரை அப்படின்னு அரசர் சொல்றாரு. உடனே இவர்களும் போய் இது மாதிரி அவரை போய் கூப்பிடுறாங்க. இது மாதிரி அரசர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. சரி, இவரும் நேரடியா அரசரை போய் பார்க்காரு. பார்த்தா அரசர் என்ன சொல்றாரு, அடுத்த நாட்டினுடைய அரசன் சொல்லி நம்மளுடைய நாட்டின் மீது போர் தொடுக்க வந்துட்டாரு, நாம அவங்கள விரட்டணும், அதுக்கு உங்களுடைய உதவி தேவை, நீங்க வந்து போர் புரிங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சோம்பேறிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போன டைம் எப்படியோ தப்பிச்சிட்டோம், இந்த டைம் நமக்கு சாவு கன்ஃபார்ம் தான், சரி எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போறோம், அவ்வளவுதான், நம்மளுடைய அதிர்ஷ்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வழக்கம் போல ஒரு குதிரையை கேட்கிறாங்க. குதிரையை கேட்டுட்டு அரசர் இருந்த சோம்பேறி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 2 கால்களையும் இருக்க குதிரையோடு சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, எதுக்குன்னு எல்லாருமே முழிக்கிறாங்க. உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அரசரே இவர் ஏதோ மிகப்பெரிய தந்திரம் பண்ண போறாரு, அந்த திருடர்களை கொன்ன மாதிரி இவர் ஏதோ போருக்கு யூஸ் பண்றாரு, அப்படிதான் இருக்கணும்னு உடனே அரசருக்கும் சந்தோஷம். சரி, அவர் சொன்னபடியே செஞ்சிடுங்கன்னு சொல்றாரு. வீரர்களும் இவருடைய 2 கால்களை அந்த குதிரையோடு சேர்த்து கட்டுறாங்க. உடனே அரசர்கிட்ட சோம்பேறி, முதல்ல போறேன் போருக்கு, நான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்க வாங்க அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அரசரும் அதுபடியே ஓகே அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, 2 கால்களையும் கட்டிட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம சாகதான் போறோம், கீழே விழுந்து செத்த அவமானம், பேசாம நம்ம அப்படியே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையோடு வேகமா போறாரு. குதிரையும் வேகமா ரொம்ப ஃபாஸ்டா போகுது. என்னாச்சுன்னா, 2 மரங்கள் உழுவுற நிலைமையில இருக்கு. அந்த உழுவுற நிலைமையில இருக்கும்போது இவர் அந்த குதிரையை கிராஸ் பண்ணும்போது லைட் இவருடைய வால்ல 2 மரங்களும் மாட்டிக்குது. 2 மரங்களும் மாட்டி குதிரை வேகமா போறதுனால 2 மரங்களும் இவர் கூடயே சேர்ந்து இழுத்துட்டு வருது. அந்த அரசரை நோக்கி இந்த குதிரை போயிட்டு இருக்கு வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா. அந்த நாட்டு அரசன் கேட்கிறாங்க, ஒரு காடே நம்மளை நோக்கி போர் புரியிட வர மாதிரி இருக்கு, இவன் அவ்வளோ பெரிய வீரனா அப்படின்ட்டு அந்த அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு. அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அரசரே, இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒத்த கையால 100 பேர்த்த கொன்ன வீரனா, இப்ப வேற ஒரு காடே நம்மளை வேற கொல்ல வந்திருக்கு, இவரை நம்ம சமாளிக்கிறது கஷ்டம், பேசாம இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி ஓகே, அரசரும் கேட்டு பின்வாங்கிட்டு உடனே தன்னுடைய படையை எல்லாத்தையுமே கிளப்பிட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க. உடனே இவர் வேகமா அந்த காடோட போய் ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுறாரு. அப்படியும் வேகமா போய் 2 மரங்கள் கீழே விழுந்து ஒரு இடத்துல நின்றுது. அதற்கு அரை மணி நேரம் கழிச்சு இந்த அரசனுடைய படைகள் எல்லாம் வருது. வந்து பார்த்தா அங்க எந்த கும்பலுமே இல்லை, அந்த அரசருமே இல்லை, எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க. உடனே இந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இவரை பார்த்து, வீரனே நீ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வீரன், நீ ஒத்தாளா நடக்க வேண்டிய போரையே விரட்டிட்ட, நீ உண்மையிலே வீரன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல பாராட்டி மீண்டும் பல பரிசுகளை தராரு. இந்த கதையிலிருந்து நாம என்ன புரியுதுன்னா, அதிர்ஷ்டம்ன்றது நமக்கு எந்த வழியில வேணாலும் வரலாம். ஒருத்தனுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே முடியும். எவ்வளவு பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். இந்த கதையின் மூலம் நமக்கு தெளிவா புரியுது. இவன் எவ்வளவு பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் இவருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தால் இவர் நல்ல நிலைமையில இருக்காரு. கெட்ட பேரை இல்லாம சகல வசதியோடு வாழ்ந்தாரு. இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இவரை காப்பாத்திட்டே இருக்கு, கடவுளினுடைய துணை இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போலத்தான் நமக்கு நல்ல நேரம் வரும் பொழுது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை சோம்பேறித்தனமா இருக்க சொல்லல, எப்பையும் போலவே உங்களுடைய முயற்சிகளை முழுவதுமாக செஞ்சிட்டு இருங்க. கண்டிப்பா கிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தாலும்
உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்க கூடாது, அதுவா உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே நடக்கும். கதையில இருந்து நாம எதை உணர்த்துறோம்னு பார்த்தா, அதிர்ஷ்டம் வரும்போது வரட்டும், அதுவரை நாம சோம்பேறித்தனமா இருக்க வேண்டாம். நம்மளுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தி தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கலாம். கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய அனுகிரகத்தாலும் தெய்வத்தினுடைய பலத்தாலும் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். அந்த அதிர்ஷ்ட பலன்களை சரியான முறையில கடகராசிக்காரர்கள் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல உச்சக்கட்ட உன்னத நிலைக்கு நீங்கள் செல்லலாம். எல்லா வீடியோலையும் நான் சொல்ற கருத்து ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நமக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதனால கடகராசிக்காரர்கள் உயர்ந்த எண்ணங்களோடு, உயர்ந்த லட்சியங்களோடு தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்கள் இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களை வந்தடையும். விபரீத ராஜயோகத்தை கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பீர்கள். மேலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.